எனக்குள்ள இருந்து தள்ளி கொடுப்பாராம். நெல் தள்ளுற மாதிரி எனக்குள்ள இருந்து தள்ளி கொடுப்பாராம். நான் அளந்து போடுற மாதிரி உங்களுக்கு செய்தியை போடுவேனா. நீங்க சாக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு வேளை என்ன பண்ணுவீங்க, நான் சொல்ற கருத்தெல்லாம் வாங்கி 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 இதான் மூளை, இதான் சாக்கு, இதில் ஏற்றிக்கிடுவீங்களா? சில பேர் ஓட்டச்சாக்கு கொண்டு வந்து ஒழுகு விட்டுக்கிட்டே போயிடுவீங்களா, பாதியில் மறந்து போகுமா? சில பேர் இதுதான் சாக்குன்னு சாக்கே கொண்டு வர மாட்டீங்களா? எதுவும் என்னமும் தெரியாதான். சில பேர் மட்டுமே அதை சரியா கட்டி அவ்வளவையும் கொண்டுகிட்டு அவங்க போறாங்கன்னு சொன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப கீழே உட்கார்ந்து பேச்ச கேட்கறதுக்கு எங்க அப்பா கூட்டு போவாரு. குன்றக்குடி அடிகளாரும் கிருபானந்த வாரியாரும் பேசுறப்ப நான் அங்க உட்கார்ந்து கேட்டதுனாலதான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கேன். இடத்தை மாத்தி கொடுத்தது என்றால் நான் கேட்ட பேச்சு, நான் படித்த புத்தகம், என் பயண அனுபவம், இவையெல்லாம் தாங்க. இந்த மாதிரி இந்த விழாவை ஏன் நடத்துறாங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு ஆட்கள் வரணும்னு நினைக்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்லைங்க, வெறும் பொழுதுபோக்கு இல்லை. ஒரு 2 விஷயமாவது நமக்கு புரிஞ்சா தாங்க நல்லா இருக்கும். ராமாயண கதை சொன்னாங்க. தினம் ஒரு புருஷன் கேட்க போவேன். வந்த உடனே மனைவி கேட்பாங்க, ராமாயணம் கேட்டியா? ஆமா. என்ன சொன்னாங்க? தெரியல. 2வது நாள், 3வது நாள், 10வது நாள் ராமாயணம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் கேட்டுச்சு அந்த பிள்ளை, அந்த மனைவி, ராமாயணம் கேட்க போனியா? ஆமா. என்ன சொன்னாங்க? தெரியல. 10 நாளும் அந்த அம்மாவுக்கு வெறுத்து போச்சு. புருஷனை பார்த்து சொல்லுச்சு, இந்தா அங்கனக்குள்ள சல்லடை இருக்குல்ல, இப்படி தவிடு சலிப்போம்ல, மாவு சலிப்போம், தவிடு சலிப்போம், அந்த சல்லடையில தண்ணியில போய் தொட்டியில தண்ணி மோந்துப்பா, மூங்கி கூட அதுல தண்ணி மோந்துப்பா. ஏமா சல்லடையில் பிடிப்போம், சரி இந்த மூங்கி கூட அதுல போய் தண்ணி மோந்துப்பா. மூங்கி கூடையில எப்படி தண்ணி? நான் சொன்னா கேளு. அவன் என்ன பண்ணா, அது சாணம் அல்ற கூட, சாணி அல்ற கூட, அந்த கூடையில போய் தண்ணியை மோந்தான். கொண்டு வந்தா தண்ணியே இல்லை. 2வது தடவை போ, 3வது தடவை போ, 10 தடவை தண்ணி மோந்தா. திரும்பி வந்தா தண்ணி மோந்துட்டு வர முடியல. அந்த மனைவி சொல்லிச்சு, இதாயா நீ ராமாயணம் கேட்ட லட்சணம். 10 நாள் போனியே, ஓட்டக்கூடையில தண்ணி அல்ல மாதிரி ஒரு வார்த்தை திருப்பி சொல்ல முடிஞ்சதா? எதுக்கு போய் கேட்ட? அதுக்கு அவன் சொன்னா, என்னால தண்ணி மோந்துட்டு வர முடியல, உண்மைதாம்மா. ஆனா நான் முதல் தடவை தண்ணி மோக்க போனப்ப இந்த கூடை முழுக்க சாணமாவும் அழுக்காவும் இருந்தது. நான் 10 தடவை மோந்தன்ல, அப்ப இதுல இருக்க அழுக்கெல்லாம் போய் இது சுத்தமாயிருச்சுன்னு சொன்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தெரியாது. ஆனால் என் மனசு சுத்தமாயிற்று என்று சொன்னால் அதுதான் பேச்சு. இதைத்தான் நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அழகா பேசுனாங்க. குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்களா பெண்களா? ஒரு கிராமத்தில் நான் பேசிட்டு இருக்கப்போ ஒரு கீழே உட்கார்ந்து வெத்தலைவாக்கு போட்டுட்டு இருந்துச்சு ஒரு கிழவி, இடிச்சுக்கிட்டே. அது என்கிட்ட ஒரு கேள்வி அடிச்சு கீழே இருந்து, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்ல, இப்படி இப்படி உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. நல்ல கேள்வி. நான் சொன்னேன், எனக்கு மனசுக்குள்ள மணி அடிக்கும், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேம்மான்னு சொல்லி சொன்னேன். சரி, இப்ப குடும்ப உறவுகளை பேணணுங்கிற அவசியம் வந்துருச்சு. காரணம் என்ன? குடும்பங்கள் சிதையுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டு குடும்பங்கள் சிதையுது. அது கூட பரவாயில்ல, கணவன் மனைவி உறவு சிதையுது. பிள்ளை யார்கிட்ட இருக்கிறது? கணவன்ட்டியா மனைவிட்டியா? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான டைவர்ஸ் கேஸ் இருக்கான். அது எங்க போய் நம்புவீங்க? ஏன் இந்த பட்டிமன்றம் போடுறோம்? வேலை எடுத்து போயா போடுறோம்? பயமா இருக்கு. 6 மாசம் 1 மாசம் அவ்வளவு வேண்டாங்க, மணவரையிலேயே கேன்சல் ஆகுது. மணவரை அது வரைக்கும் வந்து கேன்சல் பண்றாங்க.
இதெல்லாம் கேட்க நமக்கு பயமா இருக்கு. அப்போ உறவை வளர்க்கணும்னு என்ன செய்யறோம்? ஆண்களுடைய தன்மை என்ன? என் நண்பர் ஒருத்தர் பெங்களூர்ல இருந்தார். அவரை போய் பார்க்க போயிருந்தேன். உங்க வீடு கூட்டு குடும்பமா தனி குடித்தனமான்னு கேட்டேன். அவர் சிரிக்கிறாரு. என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? கூட்டு குடும்பம் தாங்க அப்படின்னாரு. நான் உடனே யார் யார் இருக்கா? அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களான்னு. நானும் என் பொண்டாட்டி இருக்கோம் அப்படின்னாரு. அவரு டைவர்ஸ் ஆகாத குடும்பத்தை கூட்டு குடும்பம் நினைச்சிருக்காரு. அப்ப ஆண்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படி அவங்க உறவுகளை வளர்க்கிறார்கள். ஒரு நினைச்சு பாருங்க, காதல்ல இருந்து எடுப்போம். ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு நல்லா நீங்க 3 பேர் ஞாபகம் வச்சுக்கங்க. காதலிக்கிறப்ப ஓடி ஓடி காதலிக்கக்கூடிய ஆற்றலும், எல்லா வகையான அவமானங்களை சகிக்கிறதும், ஏன் பிடிபட்ட அடி பின்னிடுவாங்கன்னு தெரிஞ்சாலும் அடி வாங்கிக்கிறதும் அந்த தியாகி தானே. யோசிச்சு பாருங்க. நான் எப்படி அவனுக்கு காதல் தியாகி பென்ஷன் பட்டம் கொடுக்கணும்? கொடுக்கல. என்ன வேணாலும் செய்வேன் உனக்காக. அது மட்டும் அவளும் எதிர்பார்க்கிறா. என் ஆள் இருக்கான் பாரு, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் அப்படின்னு அவர் சொன்னார்ல. கரும்பை பாதி கடிச்சு இடுப்புல சொருகிட்டு அப்படின்னா போதுமா? கயரை விட்டுருவான்னாப்ல. கயர் என்ன, அவன் வாழ்க்கையே ஓடி போகும். பாய்ஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. மவுண்ட் ரோட்ல ஆடை இல்லாம ஓடுறான்னா ஓடுறான். மானவமானங்களை பத்தி அவன் கவலைப்படல. ஏன்னா அவன் விரும்பின பெண்ணுக்கு ஒரு உறவை தர வேண்டும் என்பதற்காக அவன் அத்தனை முயற்சி எடுத்துக்கொள்ளுகிறான் என்றால், இன்னும் கூட நினைச்சு பாருங்க. ஒரு கவிதை இப்ப சமீபத்தில் படித்தேன். என்னை பிரிந்தால் இறந்து விடுவேன் என்று சொன்னவளை, என்னை பிரிந்தால் இறந்து விடுவேன் என்று சொன்னவளை நேற்று வீதியில் குழந்தையோடு பார்த்தேன். நேற்று வீதியில் குழந்தையோடு பார்த்தேன். ஒருவேளை செத்த பிறகு பிறந்த குழந்தையோ? எப்படி பாருங்களேன். அவன் செத்த பிறகு இந்த குழந்தை பிறந்திருக்குமோ? என்ன செய்யறது? ஆனா இவன் இன்னமும் காதலிக்கிறாங்க. இவன் இன்னமும் அப்படியே தான் இருக்கான். அவளுக்கு வாழ்க்கை அமைஞ்சிருது. அப்படியான சூழல்ல அவன் அந்த உறவை பேணுவதற்கு என்ன பாடுபடுறான். பிறகு நாங்க மகாலட்சுமி உள்ள வர்றோம், மகாலட்சுமி உள்ள வர்றோம், விளக்கேத்துறோம் விளக்கேத்துறோம்னு போட்டு நினைச்சு பாருங்க. அவன் தாலி கட்டி கூட்டு வந்தா தானே விளக்கேத்துவீங்க. இல்லைன்னா நீங்க வீடு வீடா போய் விளக்கேற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன விளக்கேத்துற வேலையா கொடுத்துருக்காங்க? இந்த அம்மா கீழே தெருவில் விளக்கேற்றும், அந்த அம்மா மேல தெருவில் விளக்கேற்றும். ஈபியில வேலை வைக்கிறவங்க விளக்கேத்திட்டு போறாங்க ஒரு வாட்டுக்க. ஒரு ஆண்மகன் மனைவிங்கிற உறவை உங்களுக்கு தந்தா தானுங்க அவனால அவன் என்ன செய்யறான்? உங்களுக்கு விளக்கேற்றுற வாய்ப்பை தர்றான். கோலம் எங்க யார் வீட்டில் போய் போடுவீங்க? எங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் கோலம் போடுங்க பார்ப்போம். போட மாட்டீங்கல்ல. உங்க வீட்டில் கோலம் போடுங்க பார்ப்போம். அது சொல்லுங்க பார்ப்போம். இல்ல அப்ப உங்களுக்கான அந்த வாய்ப்பை தந்து, அதுக்கு மேல இன்னொன்னுங்க, எப்படி தாய்மைங்கிற ஒரு உறவை அவன் மூலம் தானங்க நம்ம பெறோம். நீங்க பெத்து தர்றீங்க. உங்க அப்பா வீட்டுல இருந்தா கொண்டு வந்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே. மூத்த பையன் எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன் சொல்லி பாருங்க. வருமா? அவன் கொடுக்கணும். இன்சியல் கொடுத்தவன் அவன். ஞாபகம் வச்சுக்கங்க. மாதவியினுடைய அம்மாவுக்கு நல்லா சொன்னா, மாதவிக்கு இன்சியல் கிடையாதுங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவியினுடைய அப்பா பேர் தெரியாது. ஆனா மாதவிக்கு பிறந்த மணிமேகலைக்கு கே மணிமேகலை என்ற கோவலன்கிற இன்சியலை கொடுக்கிறது யாரு? அவதான். அப்படி கொடுத்தவன் யாரு? கோவலை. அந்த அந்த உயிர் உண்டாகணும். அதுவும் அந்த முதல் குழந்தை வயிற்றில் வந்த உடனே
அதை நீங்க சொல்ல வெக்கப்படுறப்ப அந்த பெண்ணு படுற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புருஷனுக்கு புரியாதுங்க. பாவம். அவ கூப்பிட்டு சொல்லுவா, எங்க நம்ம 2 பேரா இருந்தோம்ல 3 பேரா ஆக போறோம், உன் தங்கச்சி வரப்போறாளா ஊர்ல இருந்து அப்படின்னு கேட்பான். உன் மூஞ்சில எண்ணத்தை போட்டு அடிக்கிறது. இன்னொரு உயிர் வரப்போகுதுங்கிறத சொன்னா உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வரப்போறாளான்னு கேட்டா என்னத்தை சொல்றது? அவன் அவ்வளவு அப்பாவி, வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னன்னே தெரியாது. அப்பாவியாவே, அதனாலதான் அப்பா ஆயிட்டான். இப்ப நாங்க கல்லூரில பாக்குறோம்ல, எல்லா தகராறும் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுவோம். அவங்க அப்பா அம்மா வர சொல்லியிருப்போம். அதுல அந்த அம்மாக்கள் வர்றப்பயே கோணம் அழுதுகிட்டே வருங்க. என் மகன் அப்பாவி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பஸ்ல கூட டிக்கெட் எடுக்க மாட்டான், அவ்வளவு அப்பாவியா. அவன் அப்பாவியா? அடப்பாவி. இங்க அந்த குழந்தை வந்த உடனே அம்மா ஆகிற பாக்கியம். அதோடு மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்துக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுல பலர் என்ன நினைக்கிறாங்க, மருமகளை மகளா பார்க்கறது, அதெல்லாம் விடுங்க. மருமகனே மகனா இருக்கிறது எத்தனை வீடுகள் தெரியுமா? மருமகனே மகனா இருக்கிறது. தங்கச்சி கல்யாணம் நிற்கிதுங்க, ஏன்பா? இல்லை, எனக்கு போட்ட மாதிரி நகை போட வழி இல்லை. அப்படியா? ஒன்று செய்ய, உன் நகையை கழட்டி கொடு, நம்ம பார்த்துக்கலாம். இதை சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் பார்த்துருக்கேன். தன் மனைவியினுடைய நகையை அவளுடைய தங்கையினுடைய திருமணத்துக்காக, அவளுக்கு ஒரு வாழ்க்கை வரணுங்கிறதுக்காக கழட்டி கொடுக்க சொல்லிட்டு அந்த மாமனார்கிட்ட போய் கல்யாணத்தை நடத்துக்க நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியானவர்களும் உலகத்தில் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இன்னொன்னு சொல்ல போனா, அந்த பிரசவ நேரத்தில் எப்போ ஒரு அதிர்ச்சி வரும் தெரியுமா? குழந்தை பிறக்க போறப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போன உடனே பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமான்னு டாக்டர் கேட்பாருங்க. ஒரு அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட சொல்லுவாங்க. நல்லா நினைச்சுக்குங்க, பெண்கள்லாம் மயக்க போட்டு உட்கார்ந்துருப்பீங்க, வழியில் இருப்பீங்க. அந்த கையெழுத்தை போடுறப்ப அவன் படுற பாடு, குலதெய்வத்தை பூரா கும்பிடுவாங்க. டாக்டர் காலில் விழுந்து 2 உயிர் தான் வேணும்னு கேட்பான். 2 உயிர் தான்ப்பா, காப்பாற்றி தர்றான். ஆனால் உனக்கு சொல்லு, பெரிய உயிர் முக்கியமா சின்ன உயிர் முக்கியமா? அதில் சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, பெரிய உயிர் முக்கியம். ஏன் தெரியுமா? அந்த பெரிய உயிர் இருந்தால் இன்னொரு சின்ன உயிரை கொண்டு வந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதால் அவன் அந்த இடத்துல என்ன செய்யறான்? பெரிய உயிருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பான். இப்ப இவனுடைய தியாகங்கள் எல்லாம் வெளியே தெரியாதுங்க. அதைத்தான் அவங்க சொன்னாங்க, இந்த உறவுகளுக்காக அவன் இருப்பான். அவனுக்கு என்ன காதல் உணர்வு இருக்காதா? அவனுக்கான வலி வேதனைகள் இருக்காதா? அவனுக்கான கஷ்டங்கள் இருக்காதா? ஆனால் அவை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்வான் அப்படின்னா பொறுத்து கொள்வான். தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் செய்ய வேண்டிய சீர்வரிசை இருக்குல்ல, அதை செய்யறதுக்கு அவன் படுற பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான்லாம் 4 சகோதரிகளோட பிறந்தவன், 3 அக்கா 1 தங்கச்சி. இப்ப இவங்களுக்கு இந்த செய்முறைகள் செய்யற போது அப்பா இருந்து செய்யறது ஒரு இடம், அப்பாவுக்கு பிறகு நான் இருந்து செய்யணும். பாத்தீங்களா? செஞ்ச ஆகணும், செய்யலன்னா கேவலம். எப்படி கேவலம் தெரியுமா? அந்த அண்ணன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து ஏழையாகி தான் தங்கச்சிக்கு பிள்ளை பிறந்திருக்குங்கிறப்ப ஒன்றும் வழி இல்லைன்னா ஏதோ சம்பாரிச்சதை கொண்டு போய் கொடுக்க போவான். மடியில் பிள்ளைய வச்ச உடனே அந்த தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லும். அப்படி அந்த குழந்தை அப்படி காலை அப்படி ஆட்டி ஆட்டி மாமாவை மிதிக்கும். மிதிடா மிதி, கொலுசு வாங்கிட்டு வர்ற அந்த மாமனை மிதிக்கிறியா மிதி. என்ன அர்த்தம்?
அந்த மிதி அவன் காலில் விழுகலைங்க, நெஞ்சில் விழுகுதுங்க. டேய் சும்மா வந்துட்டியடா, கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். தூக்கி படத்தில் வர்ற வசனம். அதுல சீர் கொண்டு வந்தால் தான் சகோதரன். சும்மா போய் பாருங்க பார்ப்போம் அக்கா தங்கச்சி வீடுகளுக்கு, முடியுமா? அது மட்டும் இல்ல, தந்தையோ மற்றவர்களோ இறந்துட்டா எல்லாரும் வருவாங்க. எதுக்கு? சொத்தை பிரிக்கிறப்ப பங்கு வாங்கிட்டு வரணும். எங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். கடனை பிரிச்சு வாங்கிட்டு போயிருக்கீங்களா? நான் கட்ட வேண்டிய கடன் இல்ல, பாதியை நீ கட்டு, அக்கா நீ அதை கட்டு, நீ இதே கட்டு, சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? தந்தை இறந்திருக்கப்ப பெண்கள்லாம் அங்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, முன்னாடி உட்காந்துருப்பான்ல ஒரு பையன், அவனுக்கு 20 வயசு கூட ஆயிருக்காதுங்க. அதில் ஒவ்வொருத்தராக வந்து இப்படி கையை பிடிச்சிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு போவான். சில பேர் காதில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா 5 லட்சம் வாங்கினாரு, மறந்துடாத. இப்ப இவன் அப்பாவுக்கு அழுவானா கடனுக்கு அழுவானா? யோசிச்சு பாருங்க. இவன் தாங்க கட்டணும். என் நண்பர் ஒருத்தர் தான் கடை வாங்க போறப்பெல்லாம் தன் பையனை சைக்கிளில் கூட்டு போவாருங்க. நான் கூட கேட்பேன், எதுக்கு நீங்க கடை வாங்க போறப்ப கூட்டு போறீங்க? இல்லை, அப்பா இந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்கித்தான் இந்த குடும்பத்தை நடத்துறாருன்னு என் பிள்ளைக்கு தெரியணும். அது மட்டும் இல்ல, நான் இதை கட்டாம செத்து போயிட்டா தான் கட்டணுங்கிற அறிவு என் பிள்ளைக்கு வரணும்னு அந்த அப்பா நினைக்கிறாருன்னு சொன்னா, இதெல்லாம் எங்க போய் படிக்க போறோம்? பள்ளிக்கூடத்தில் பாடமா சிலபஸ்ல வைக்க போறாங்க. வச்சாலும் சாய்ஸ்ல விட்டுருவோம், போனா போது விடு அப்படின்னு. அப்ப அந்த ஆண்மகன் இளமையில் இருக்கும் போதும், பிறகு அவன் இல்லறத்துக்கு வரும்போதும், பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம்னு ஒன்று வச்சிருந்தான் நம்ம ஆளு. கணவன் மனைவி 2 பேரும் காட்டுக்கு போயிடுறது. முதியோர் இல்லம்லாம் கிடையாது, கடைசியில் சந்நியாசம். கணவனோ மனைவியோ சந்நியாசம். இப்ப இவன் இத்தனையும் பார்க்கணும். இதுக்கு மேல அவன் என்ன செய்யணும்? நாட்டுக்கு உழைக்க போகணும். எல்லை பாதுகாப்பு படையில நிக்கிறானே, சம்பளத்துக்காகவா நிக்கிறான்? நம்மெல்லாம் சந்தோஷமா தூங்கத்தானுங்க, அவன் முழிச்சுட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. யாரு? எல்லைப்படையில. போன மாசம் சென்னையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல வந்து நிக்கிறேன். சென்னை ஏர்போர்ட்ல ஒரு 8 பையங்க, 21 வயசு இருக்கும், 22 வயசு இருக்கும். ஒட்ட வெட்டிருக்கு தலை, மிலிட்ரி வெட்டு. ஒரு 8 பேரு வந்தோடனே என்னை பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்படிதாங்க. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? நான் அஸ்ஸாம், நான் காஷ்மீர், நான் வந்து அந்த இந்த பார்டர், நான் இதில் இருக்கேன், நேபாள் பார்டர். சொன்ன உடனே நான் என்ன செய்ய தெரியுமா? என் கூட நீங்க போட்டோ எடுக்கக்கூடாது, உங்க கூட தான் நான் போட்டோ எடுக்கணும். எடுத்துட்டு எதுக்கு எடுக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்னாங்க, நாங்க அந்த இமயமலையினுடைய உச்சியில குளிர் கொட்டுற இடத்துல துப்பாக்கியை கையில பிடிச்சு உட்கார்ந்து இருக்கப்ப காது கிட்ட செல்போனை வச்சிருப்போம், அதுல டேப்ல உங்களுடைய பேச்சு கேட்போம், எங்களுக்கு அப்படியே மனசு சந்தோஷமா துள்ளும், அந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்களோட போட்டோ எடுக்கணும்னு நினைச்சோம். நினைச்சு பாருங்க. இப்படியான அந்த பையங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறது எதுக்காக? வீட்டுக்காக மட்டும் இல்லைங்க, நாட்டுக்காகவும் தான். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். உறவு எப்போதும் நீட்டித்திருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் விட்டு கொடுக்காம. நீங்க பார்க்கலாம், அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் பார்க்கிறேன், ஒரு நிமிஷம் சண்டையில் திருச்சி ஒரு அம்மா பலார்னு ஒரு விடு விட்டாங்க அந்த புருஷன். மனைவின்னு பார்க்காம. ஏன் தெரியுமா? ஏய், நீ இந்த இடத்துல சண்டை போட்டேன்னா 8 பேரை வெட்டி விடுவான், இந்த ஒரு அறையோட ஓடிடு. மனைவி தாங்க. நம்ம கேட்கலாம், உடனே அவன் உள்ளே பிடித்து வைத்து இல்லை, அவன் எதை தடுத்தான்னு பார்க்கணும், அதான் முக்கியம். இப்ப நமக்கான பெரிய மகிழ்ச்சி என்ன? அவன் உறவை காப்பதற்காக எந்த அவமானங்களையும் சகித்து கொண்டு அவன் இருக்கான்னு சொன்னா, அதுதான் உலகத்தில் தாங்க முடியாத கஷ்டம்ங்க. அந்த வகையில் அவன் பார்க்கிற போது
உறவுகள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தன் உயிரை கொடுக்கிறான். உயிரை கொடுத்து வேலை பார்க்கிறான், பொருளை கொண்டு வந்து சேர்க்கிறான், பாதுகாப்பாக இருக்கிறான், புதிய உறவுகளை உருவாக்கி கொடுக்கிறான். அதனால் குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்கள் தான். இல்ல முடிக்கல ஐயா, முடிக்கல இப்பதான் இருங்க கொஞ்சம் இருங்க. இந்த நான் ஒரு நிமிஷம் இப்பதான் இடவேளை விட்டுருக்கேன், கொஞ்ச நேரம் இருங்க, இந்த முடிச்சிருவோம். ஆண்களுக்கு சொல்லிட்டேன், பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துங்க. பெண்களுடைய நிலைமை என்னன்னா, உறவுங்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறவங்க நம்ம அம்மாக்கள் தான். எப்படி அப்படின்னா, நான் கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா தலையில் விறகு சுமையோட போகுதுங்க. வயிற்றுல குழந்தை இருக்கு, விறகு சுமை இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வந்து காசு கேட்கல. என்ன கேட்டு தெரியுமா? என் வயிற்றுல இருக்க பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குமான்னு, அது காலேஜுன்னு சொல்ல தெரில, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குமா ஐயா அப்படின்னு கேட்டுச்சு. என்ன ஆச்சரியம், அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா தெரியாது, அது தூக்கி போட்டு பிடிக்குமா சாப்பாடு போடுமா தெரியாது. இவ்வளவு பெரிய காலேஜை பார்த்த உடனே இங்க தான் பிள்ளை படிக்கணும்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைத்த ஒரு தாய் ஒரு அன்பை காட்டி நீ என் பிள்ளை படிப்பாளியா வரணுங்கிறத நினைக்கிறான்னு சொல்றான். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்கிற தாய வள்ளுவன் சொல்றாங்க. நான் கண்ணால பார்த்தேன். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, கவலைப்படாதம்மா, பையனோ பொண்ணோ பிறந்தாலும் இங்கே படிக்க வைக்கலாம், முடியலன்னு என்கிட்ட சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன். நான் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. யாராவது ஒரு பிள்ளையினுடைய படிப்பு நின்று போச்சுன்னா நான் விட மாட்டேன். போய் தேடி பிடிச்சி அதை படிக்க வைக்கிறதுக்கு அந்த முயற்சி பண்ணுவேன். இது பெருமைக்காக சொல்லலை, அது இது ஒரு சந்தோஷம். சரி, இப்போ வாங்க, அந்த பெண்ணு அந்த குழந்தைய சுமந்து பெறப்ப அவ எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. தாய்ப்பாலுக்கு விலை உண்டான்னு கேட்கிறானே, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போற நீ. ஆனா நீ என்கிட்ட இருந்து முதல்ல வளர்றதுக்காக சாப்பிட்டிய பால், அதுக்கு நீ எந்த பேங்க்ல இருந்தா வட்டி கொடுப்ப, எந்த பணத்தை எனக்கு அள்ளி கொடுத்துருவ, நீ முடியுமா? இல்ல. அதே போல தன்னுடைய தம்பி அண்ணன் எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு நினைக்கிறதுக்கு அந்த பெண்ணு படுற பாடு. மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த அப்பா கரண்ட் அடிச்சு செத்து போன அந்த பணம் இருக்கும். தம்பி பேரை போடாமல் பத்திரிக்கை அடிச்சு விடுவாங்க, வெட்டிப்பைய அப்படின்னு மச்சனா பேசிடுவாரு. அந்த வெட்டிப்பையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தம்பி வருவார் கல்யாணத்துக்கு, இதுக்கு சடங்குக்கு, வான்னு கூட கேட்க மாட்டான் மச்சனே. டக்குன்னு அந்த 80,000 ரூபாய் பணத்தை எடுத்து அக்கா மக பேருக்கு எழுதிட்டு சாப்பிடாம போவாங்க. பின்னாடியே அக்கா ஓடுவா. ஓடி போய் போறதுக்குள்ள அவன் பஸ் ஏறிடுவாங்க. தம்பின்னு உட்கார்ந்து அழுது, எங்க அப்பன் செத்து போயிட்டான்னு நினைச்சேனப்பா, நீ இதனடா எங்க அப்பன் அப்படின்னு அவ சொல்றான்னு சொன்னா, அவருடைய என்ன தெரியுமா? இன்னும் கூட எங்க அண்ணன் வரட்டும், ஒரு வார்த்தை சொல்றேன், அப்புறமேல உங்களுக்கு தெரியும். இப்ப நினைச்சு பாருங்க, இந்த மாதிரியான உறவுகளை உருவாக்குவதற்கு அந்த பெண்கள் என்ன பாடுபடுறாங்க. ராஜபாட் ரங்கதுரைன்னு ஒரு படம்ங்க, எப்பயாவது நேரம் இருந்தா பாருங்க. தங்கச்சிய புருஷ வீட்டில் விரட்டி விட்டுருவாங்க. அவன் நாடக நடிகன், சிவாஜி தான் நடிப்பார். அதில் அந்த பொண்ணு கேட்பா, என்ன அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணுறாரு போல் இருக்கிறேன், நீங்கள் போய் சொல்லுங்கண்ணே, போய் பார்த்து வாங்கண்ணே, போங்கண்ணே. சிவாஜி போவாருங்க. அங்கே போனால் அவமானம்னா அவமானம், அப்படி அவமானம். வைவாங்க, திட்டுவாங்க. நாடகக்காரனுக்கு பொண்ணு கொடுத்த தப்பு, ஸ்கூட்டர் வாங்கி தரேன்னா, வேலை வாங்கி தரேன்னா, ஒன்றும் செய்யலை, அப்படி இப்படி இப்படின்னு கண்டபடி வைவாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நமக்கு தெரியுது ஆண் எப்படி பொறுமையாக இருக்காருன்னு. இதை நான் முடிக்கலை, அதுக்கு அடுத்ததுக்கு பாருங்க. வீட்டுக்கு வருவாருங்க, தங்கச்சி ஒடியாருவா,
என்னண்ணே என் புருஷன் வீட்டுக்கு போனீங்களா? டக்குன்னு மாத்துவாங்க. அந்த உலக நடிகை சிவாஜி கணேசன் சடார்னு மாத்தி, அடடே அம்மா என்ன வரவேற்புங்கிற, உங்க வீட்டுக்கு போன உடனே காபி சாப்பிட்டு தான் போடுங்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட்டு தான் போடுங்கிறாங்க. சரி என்ன கொஞ்சம் தண்ணி மோந்துட்டு வாத்தா. அந்த பிள்ளை போகும்ல, பக்கத்தில் இருக்க மனைவி கேட்பாங்க, உஷானந்தினின்னு ஒரு நடிகை கேட்பா, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு கேட்ட உடனே இப்படி இடுப்பை அப்படி வளைச்சிக்கிட்டு கோன்னு கதறி அழுவாங்க. அந்த மனுஷன் தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கவன்லாம் செத்து போயிடுவான் அப்படியே. இப்போ நினச்சி பாருங்க, அந்த மனசுக்குள்ள இருந்த அத்தனை வேதனையும் கொட்டுறதுக்கு ஒரு பொம்பளை நின்னா இல்லையா, அவ யாரு? அவன் மனைவி. கூட பிறந்த பிறப்புக்கு தெரியாத விஷயம் எங்கிருந்தோ வந்த ஒரு பெண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னா அவளுடைய அந்த தன்மை துறவிகளும் கூட மறக்க முடியாத ஒரு விஷயம். இது பட்னத்தார் சொன்னாரு, எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போது எடுத்தணைத்து செய்ய இரு கைப்புறத்தை தாங்கி கனகமுளை தந்தால் எப்பிறப்பில் காண்பேன் என. கிடைக்க முடியாத உறவுங்க, முடிச்சிடலாம். ஆண் நினைச்சா ஒரு நிமிஷம் சாமியாரா போயிடுவான். ஒரு நிமிஷம் தான் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவான். 8 பிள்ளை பெற்றிருப்பான். அவன் குடும்பத்தில் கேட்டால் அது அவங்க குடும்பத்தில் சாமியாரா போகிறது வழக்கம். அப்புறம் எதுக்குடா கல்யாணம் பண்ணீங்க? அப்புறம் எதுக்குடா 8 பிள்ளை பெற்றான்? இல்லை, அவன் ரேகையில் ஓடுது, இங்கிருந்து வெட்டு கைய ரேகை ஓடுதான்னு பார்ப்போம், வருமா? அப்படி விட்டுட்டு போனா கூட அந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு அந்த பெண்ணு படுற பாடு இருக்கு பாருங்க. இன்னைக்கும் கூட நினைச்சு பாருங்க, சென்னையில் பூ வைக்கிற தாயுடைய மகள் IAS பாஸ் பண்ணியிருக்காங்க. தினம் பூ வித்துட்டு அம்மா கூட நின்று அந்த இரவு படிச்சுட்டு பாஸ் பண்ணி முதல் மார்க் வாங்குறாங்க. ஒரு ஆவேசம் வெறியை உண்டாக்குவதற்கு காரணம், நினைச்சா சாமியார போயிட முடியும். பராசக்தின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சிவாஜி கணேசனுக்கு முதல் படம். அது எல்லாருக்கும் வசனம் என்ன தெரியும்? இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை. அது இல்லைங்க படம். எது படம் தெரியுமா? ஒரே நேரத்தில் அப்பாவும் செத்து போவாரு, மருமகனும் செத்து போவான். பிள்ளை பிறந்த நேரம் சொல்ல ஓடுவாருங்க மாமனாரு, அங்கிட்டு இருந்து அந்த புருஷன் ஓடியாரு, ஒரு லாரி வந்து 2 பேர்த்தையும் அடிச்சு கொண்டு விடும். அண்ணன் தம்பிலாம் பர்மாவில் இருப்பாங்க, ரங்கூன்ல இருப்பாங்க. இப்போ அவன் குழந்தையோட வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பா. பக்கத்து வீட்டுக்காரமோ சொல்லும், பேசாம இட்லி கடை போட அப்படிங்கும். இட்லி கடையா அப்படின்னு கேட்டவுடனே, ஏன் பதறுகிறாய்? தமிழ்நாட்டில் தாலி இழந்தவர்களுக்கெல்லாம் இதுதானே தாசில்தார் உத்தியோகம். வசனம் எழுதினவர் கலைஞர்கேன். எப்படியான வார்த்தை என்ன தெரியுமா? என்ன செய்தும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாள். உயிரே போனாலும் கூட அவ உடன் இருப்பாள். அந்த தாய் இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கான அந்த பெருமை. அப்ப அத்தனை பேரையும் இணைப்பதற்காக, அத்தனை உயிர்களையும் ஒன்றாக்குவதற்காக, அத்தனை உயிரையும் பெற்றுத் தருவதற்காக, அவங்க சொன்னாங்கல்ல, வேட்டையாடுகிற காலத்தில் அந்த வந்த உணவெல்லாம் உண்ணாக்கி சண்டையெல்லாம் பிரிச்சு கொடுத்தாலே ஒரு தாய் கிழவி. ராகுல சாங்கித்யாயன் எழுதுவார், அந்த தாய்க்குழவி பெண்குலத்தினுடைய தலைமை பீடத்தில், மனித குலத்தினுடைய தலைமை பீடத்தில் இருந்த ஒரு பெண்தான் என்பதை நமக்கு சொன்னது அதுதான். அதனால ஆண்களுக்கு ஒரு இடத்துல உதறிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெண் உயிர் போனால் ஒழிய உறவை உதற மாட்டாள். அதனால் குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்களை காட்டிலும், அந்த வர குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் என்று சொல்லி, ஏதோ இருந்து கேட்ட, ஏதோ என்ன நான் பார்த்த கூட்டத்தையும் இப்போ எந்த கூட்டத்தையும் பார்க்க முடியாத நேரத்திலையும் கூட இருந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த உதடு ஒட்டாத குரல் ஒன்றுன்னு நான் சொன்னேன். ஒருவேளை அதனாலேயே ரொம்ப பேர் இருந்துச்சு போயிட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல.
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறள் தான் அது. யாதனின் யாதனின் எதலில் எந்த இதிலிருந்தும் நீ உன்னை விடுவித்துக் கொண்டாய் என்றால் துறவு தானே வந்து சேரும். ஒட்டக்கூடாது என்பதை சொல்வதற்கு கூட ஒட்டாத எழுத்துக்களாக எடுத்து போட்ட திருவள்ளுவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தமிழும் திருக்குறளும் நம்முடைய சொத்துக்கள். அவற்றை போற்றுவோம், பாராட்டுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த அருமையான பட்டிமன்றத்தை எங்களுக்கு தந்த ஐயா நடுவர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய